இக்கதையில் தோன்றும் கதாபாத்திரங்கள் வசனங்கள் அனைத்தும் கற்பனையே, யார் மனதையும் புண்படுத்தும் நோக்கம்படி உருவாக்கப்படவில்லை. காட்சி 1. இடம் அத்திப்பட்டி கிராமம், கிராம சபை கூட்டம். அனைவருக்கும் வணக்கம். வணக்கம்மா. என்ன இந்த ஊரில் பார்த்துருப்பீங்க. என் பெயர் ரம்யா. நம்ம ஊரில் ஒரு புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னு ஒரு திட்டம் அரசாங்கம் கொண்டு வந்திருக்கு. அதன் அடிப்படை நோக்கம் கிராமத்தில் யாருமே எழுத்தறிவு எண்ணறிவு இல்லாமல் இருக்கக்கூடாதுன்னு தான். அதன்படி இன்னையிலேருந்து நம்ம ஊரில் இந்த வகுப்பு நடக்கும். என்கிட்ட வந்து நீங்கள் பயிற்சி மேற்கொள்ளலாம். நானும் உங்களை தேடி வருவேன். நன்றி, வணக்கம். சரிங்கம்மா. காட்சி 2. இடம் வங்கி. மேடம் மேடம் வணக்கம் மேடம். ஒரு 2000 ரூபா பணம் எடுக்கணும். என்னதுமா இது? செல்லான்மா, இதை நீங்கள் ஃபில் பண்ணி எடுத்துகிட்டு வாங்க. எனக்கு எழுத படிக்க தெரியாது, நீங்களே எழுதி கொடுங்க. இந்தாம்மா, முன்னாலேயும் பின்னாலேயும் கையெழுத்து போடுங்க. கையெழுத்துலாம் போட தெரியாதுமா, கைரேகை தாம்மா வைக்க தெரியும். என்னம்மா இந்த காலத்துலேயும் கையெழுத்து போட தெரியாதுன்னு சொல்கிறீங்களே? இப்போ தான் கிராமப்புறமாக இருந்தாலும் சரி, நகர்ப்புறமாக இருந்தாலும் சரி, எல்லா பகுதியிலையுமே வந்து புதிய பாரத எழுத்தறிவு திட்டத்தின் மூலம் கற்றுக் கொடுக்குறாங்க இல்லையா? அங்கே போய் நீங்கள் கற்றுக்கலாம் இல்லைங்களா? மழைக்கு கூட பள்ளிக்கூடம் நான் ஒதுங்கினதில்ல. என்னை போய் இந்த வயசில் போய் கற்றுக்கனா நான் எப்படிம்மா கற்றுக்க முடியும்? முடிங்கம்மா, பணத்தை கொடுங்கம்மா. நாங்கள் கைரேகை வைங்க. காட்சி 3. இடம் குப்பாயின் வீடு. ஹலோ பாப்பா, அக்கா பேசுகிறேன். நல்லா இருக்கியாம்மா? அக்கா சொல்லுங்கக்கா, நல்லா இருக்கீங்களா? அம்மா இருக்காங்களா? இருக்காங்கக்கா. ஃபோனை கொடுங்க. இதை கொடுக்குறேங்க. அம்மா இந்த அக்கா பேசுகிறாங்க. ஹலோ, யாருமா? பெரியம்மா, நான் காயத்ரி பேசுகிறேன். நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் கண்ணு. சொல்லு கண்ணு. எங்கள் காலேஜில் நிகழ்ச்சி வச்சுருக்காங்க. எனக்கு பரிசு கொடுக்க போகிறாங்க. நீங்கள் சென்னைக்கு வந்துருங்க. என்ன காலையிலையா? காலேஜ் பெரியம்மா, நான் படிக்கிற பள்ளிக்கூடம் காலேஜ் பெரியம்மா. ஓ, பள்ளிக்கூடத்துலையா? சரி கண்ணு, வரேன் கண்ணு. சென்னைக்கு வந்துருங்க. மெட்ராஸா? சென்னை பெரியம்மா, சென்னை. ஓ, மெட்ராஸுக்கா? சரி கண்ணு, வந்துடுறேன் கண்ணு. எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வந்துருங்க பெரியம்மா. சரி கண்ணு. சரிங்க பெரியம்மா. காட்சி 4. இடம் பேருந்து நிலையம். சென்னை. சென்னை வாமா, சென்னையில் வந்து இறங்குமா. ஓ, மெட்ராஸ் வந்துருது பழகு. இதான் மெட்ராஸ் பழகு. அடேங்கப்பா, எவ்வளோ பெருசு பெருசா இருக்குது. இதெல்லாம் யாரு நம்ம ஊர் மேஸ்திரி கட்டியிருப்பாங்களோ தெரியலம்மா. ஏம்மா கொஞ்சம் இங்க வா கண்ணு. பெருசு பெருசா இருக்கு. இதெல்லாம் யாரு கட்டினது? ஐடோனோவா? அப்படியா? ஓ, ஏய், பட்டணத்துக்கு வந்தோம். ஐடோனோன்னு யாரோ ஒரு பெரிய ஆள் இருக்கான் பழகு. கையோட கையா உன்னை கல்யாணம் முடிச்சு அவனை தான் நான் வீட்டு கூட்டு போறேன். சரிம்மா. அட வெக்கத்தை பாரு, இவளுக்கு கல்யாணம் நானு. அம்மா என்னம்மா பொட்டி பொட்டியா போகுது? நம்ம ஊர்ல மரக்கட்டை நீட்ட நீட்டா போகும்ல, அதே மாதிரி இது என்னவோ பொட்டி பொட்டியா போகுது. அம்மா கொஞ்சம் இங்க வாமா. பொட்டி பொட்டியா போகுது, அது என்ன கண்ணே? ஆயிடுவானவா? அட அட அடா. அப்ப இந்த பொட்டியை கண்டுபிடிச்சதா அவரு தான் பழகு. ஒரு பொட்டி வீட்டுக்கு எடுத்துட்டு போனா துணி மடிச்சு வைக்க ஆகும். கையோட கையும் உனக்கு நான் கல்யாணம் பண்ணி முடிச்சுட்டு போனேன்னு வச்சுக்கோ, நம்ம ஊர்லயே நம்ம தாண்டி பெரிய ஆளு. சரிம்மா, ரொம்ப தான் வைக்கப்படாத. வா உங்க அக்காவை போய் பார்ப்போம். அம்மா, யாரோ செத்து கிடக்குறாங்கம்மா.
அம்மா யாரோ செத்து கிடக்குறாங்கம்மா. ஐயோ, பட்டணத்துல இம்மா ஜனம் போகுது, நடு ரோட்ல அனாத மாதிரி ஒரு பொணம் கிடக்குது, என்னன்னு கூட யாரும் கண்டுக்கலையே. நம்ம ஊரு கிராமத்துலயா இருந்தா இந்நேரம் ஆஸ்பத்திரிக்கு தூக்கிட்டு போயிருப்பாங்களே. ஏம்மா இங்க வா, அது யாரோ ஒரு பொணம் கிடக்குது, அது யாரு உனக்கு தெரியுமா? என்ன சொன்ன? ஐயோ 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 ஐயோ, ஐடோன வருது. அடியே, உன்னை பிடிச்சி நான் கல்யாணம் பண்ணி வச்சு கூட்டிட்டு போய் நல்ல பேர் எடுக்கலான்னு பார்த்தனே. நம்ம தான் பணக்காரன்னு நினைச்சோமே, இந்த மாதிரி கிடந்தாரு. அடைச்சே வீட்டுல தான் நான் நிம்மதியா தூக்கல, ரோட்ல வந்து பார்த்தா ரோட்ல இருந்துச்சு பொம்மை எட்ட. ஐயோ, இந்த பட்டணத்துல இந்த மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க பழுக்கு. நம்ம வகை தெரியாம வந்து இந்த ஊர்ல மாட்டிக்கிட்டோம். வா சீக்கிரம் உங்க அக்கால பார்க்க போவோம். காட்சி 5, இடம் கல்லூரி. கண்ணே, நல்லா இருக்கியா கண்ணே? நல்லா இருக்கேன் பெரியம்மா. நீங்க எப்படி இருக்கீங்க? நான் நல்லா இருக்கேன் கண்ணே. ஏமா இவ்வளோ லேட்டு? அட ஏமா கேக்குற, இந்த பட்டணத்துக்கு காலங்காத்தால பஸ் ஏறினேன். கடைசியில வழி நெடுக்க ஒண்ணுமே புரியல. கண்ணெல்லாம் கட்டி காட்டுல விட்ட மாதிரி ஆகி போச்சு. இதுக்கெல்லாம் காரணம் நீங்க படிக்க தெரியாததாமா. என்ன சொல்ற? ஆமாம்மா, ஒரு ஊர்லயும் புதிய பாரத எழுத்தறிவு திட்டம்னு ஒரு திட்டத்தை கொண்டு வந்து எழுத படிக்க தெரியாதவங்களுக்கு படிப்பை கற்றுக் கொடுக்குறாங்க. அப்படியா கண்ணே? அதுல சேர்ந்து நீங்க படிப்பை கத்துக்கிட்டீங்கன்னா கையெழுத்து போட கத்துக்கலாம், படிக்க கத்துக்கலாம். சரி கண்ணே, முதல் வேலையா ஊருக்கு போனவனே அந்த புதிய